ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோஹிணியை தேடி ஜீவா ஷோரூம்க்கே வராங்க. அவங்க கூட 2 ஆள்களும் வராங்க. ஜீவா நேரா வந்து மனோஜ் கிட்ட கேக்குறாங்க, என்னை ஏமாத்தி இந்த 27 லட்சம் இல்ல 30 லட்சத்தை வாங்கிட்ட. உங்க அப்பாவோட காசுன்னு சொல்லி தானே வாங்கின. உங்க அப்பா கிட்ட ஒன்னும் நீ கொடுக்கலையே. நீயா உங்க அப்பாவை ஏமாத்தி இந்த ஷோரூம் வச்சுக்கிட்ட. உன்னை கூட மன்னிச்சாலும் மன்னிப்பனே தவிர உன் பொண்டாட்டி அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏன் கழுத்துலையா சிசர் வச்சா? எனக்கு ஏன் காசு திரும்ப வேணும். உன்னை பற்றிய எல்லா விஷயங்களும் எனக்கும் தெரியும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு ஷேர் வேணும். இல்லைன்னு வையே, நான் போய் நேராக உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். உங்கள் வீட்டில் சொன்னால் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும் தானே மனோஜ். நீ மாட்டின கொத்தா அவ்வளோதான், கொத்துக்கறி போட்டுருவாங்க உன் வீட்டில் அப்படின்னு சொன்ன உன்னை ரோஹிணி, ஏய் என்ன ரொம்ப பேசுற? ஆமா, நான் ரொம்ப பேசுவேன். உன்கிட்ட காசு கொடுத்துட்டு போயிட்டேன். இப்ப எனக்கு ஜாப் இல்ல, எனக்கு பணம் வேணும். நீங்க 2 பேரும் கண்டிப்பா என் பணத்தை திரும்ப கொடுத்தே ஆகணும். இல்லைன்னு வை, நேரா உன் மாமனார்ட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்னு ரோஹிணி கழுத்தை பிடிக்காத குறையா ஜீவா மிரட்டுறாங்க. ரோஹிணியால ஒண்ணுமே சொல்ல முடியல. வீட்டுல போய் இவ சொல்லிட்டா முத்து ரொம்ப அசிங்கப்படுத்தி இருக்க மொத்த கசையும் பிடிங்கிருவானே, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே ரோஹிணி, இல்ல நான் தரேன், இப்பதான் நாங்க ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்ச நாள் டைம் கொடு, கண்டிப்பா நாங்க காசை திருப்பி கொடுத்துறோம், யாருக்கிட்டே சொல்ல வேணாம் அப்படின்னு கேக்குறாங்க. ரோஹிணியும் ஜீவாவும் ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்ததுனால அந்த வழியில வந்த முத்து பாத்துறாரு. அட, நம்ம கன்னடா மேடம், இவங்க இங்க அதுவும் பார்லர் மாட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் தூரத்துல போய் காரை நிறுத்திட்டு ஜீவா வரதுக்காக வெயிட் பண்றாரு. ஜீவா அந்த வழியா தான் நடந்து வராங்க. மேடம், என்ன நடந்து வரீங்க? கன்னடால இருந்து எப்போ வந்தீங்க? வாங்க, நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா வந்து கார்ல ஏறிட்டு வரும்போது உம்முன்னு வராங்க. என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க, அந்த ஷோரூம்ல நின்னுட்டு இருந்தீங்க, ஏதாவது பொருள் வாங்க போறீங்களா? உடனே ஜீவா, நான் அந்த ஷோரூமையே வாங்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? நான் தான் இப்பதான் அந்த கடையை பேசி ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன். அந்த பழைய ஓனர் எனக்கு தெரிஞ்ச ஆள் தான், நான் தான் பேசி விட்டேன். இப்ப இருக்க ஆளும் எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் மேடம். என்ன விஷயம், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு முத்து பேச்சு கொடுக்கறாரு. உடனே ஜீவா போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது, மனோஜ் பத்திய விஷயங்கள் எல்லாமே சொல்லிடுறாங்க. என்கிட்ட இருந்து 27 லட்சம் ரூபாய்க்கு பதிலா வட்டியோட சேர்த்து 30 லட்சம் வாங்கிட்டா இந்த மனோஜோட வைஃப். மனோஜ சும்மா விட்டாலும் அவனோட வைஃப சும்மா விட மாட்டேன். அவ என் கழுத்துல கத்தி வச்சுட்டா சும்மா விட்டுருவேனா முத்து அப்படின்னு சொல்லும் போது முத்துக்கு பகீர்னாகுது. அடப்பாவிகளா, யார் அப்ப விட்டு சொத்தை யாரா பங்கு போடுறது? ஓடுகாலி திருட்டு பைய அவனே பங்கு போட்டிருக்கான், உண்மையை சொல்லாம மறைச்சிருக்கான். இதுல அந்த பணம் எங்க அப்பாவுக்கு கிடைக்க வேண்டியது, இதுல எனக்கும் என் தம்பிக்கும் பங்கு இருக்கு. இதுல 3வது ஒரு ஆள் நீ வேற வரியான மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு, மேடம் இருங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க வேற டாக்ஸி பார்த்து போங்க அப்படின்ட்டு முத்து நேரா வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூட்டிட்டு ஷோரூம் வராரு. அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி, முத்து எல்லாருமே ஷோரூம் வந்துடுறாங்க. முத்து ஷோரூம்குள்ள வராரு. மனோஜ் ரொம்ப கெத்தா அவன் சேர்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்திலே ரோஹிணி வேற நிக்கிறாங்க. முத்து கோவத்தோட வந்து மனோஜ் கைய பிடிச்சு தரன்னு இழுத்து விட்டுறான். அந்த சேர்ல இருந்து எந்திரிக்க வைக்கிறான். முத்து போய் சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிறான். டேய், இனி நான் தாண்டா இந்த கடைக்கு முதலாளி, ஒழுங்கா பேரை மாத்திரு. என்ன, மனோஜ்ன்ற பேர்ல தானே வாங்கியிருக்க, இதுக்கு பதிலா மனோஜ், முத்து, ரவி அப்படின்னு 3 பேர் பேரையும் போடு. ப்ரொப்ரைட்டர் அண்ணாமலைன்னு போடு. ஏன்னா இது அண்ணாமலையோட கடை. ஏண்டா, எங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்க தலையில பெரிய மிளகாயம் அரைக்கலாம்னு நினைச்சியா? எல்லாரும் ஏமாந்தவங்க நினைச்சீங்க. யார் அப்ப விட்டு சொத்தை யாரு பங்கு போடுறது? ஏண்டா, இது மாமனார் விட்டு சொத்தா என்ன? ஏ பார்லரம்மா, முழு பூசணிக்காய சொத்துக்குள்ள மறைச்சிட்டல. உங்க அப்பா விட்டு பணம் மலேசியால இருந்து, அதுவும் ஜெயிலுக்குள்ள இருக்க அப்பா உனக்கு பணம் அனுப்புனாரு. அப்பவே நான் கேள்வி கேட்டேன். இதுக்கு என்ன திட்டுவ? என் பொண்டாட்டி மீனா கிட்ட போய் இந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு திட்டுவ. இப்ப வந்துருச்சா உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறிடுச்சா? எங்க அப்பா விட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி கேவலம் பேசுற. டேய் மானம் கெட்டவனே, ஓடுகாலி, இது உன் அப்பா விட்டு பணம்டா. கௌரவமா சொல்லி அப்பாட்ட சொல்லி மிச்ச காசை வாங்கி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம்ல. இதுக்கு எதுக்கடா பார்லர் அம்மாவோட அப்பா அனுப்புன பணம்னு சொல்லி போய் சொன்ன, மானம் கெட்டவனே அப்படின்னு திட்டும் போது விஜயா தலைய குனிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. மனோஜ் வந்து, அப்பா அப்பா அது வந்துப்பா, இல்லப்பா அது வந்து நான் சொல்லிடலாம் தான்ப்பா நினைச்சேன், அது வந்து ரோஹிணி தான் சொல்லிச்சு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் அதுல வர்ற லாபத்தை உங்ககிட்ட கொடுத்துடலாம்னு நினைச்சோம்ப்பா. ரோஹிணி உடனே, அங்கிள் இல்ல அங்கிள், மனோஜ் வேலை இல்லாம இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு வச்சுட்டா அதுல இருந்து வர லாபத்தை உங்கள்கிட்ட கொடுத்துடலாம் தான் நினைச்சோம் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. விஜயா அப்படியே ரோஹிணிய முறைக்கிறாங்க. வீட்டுக்கு வா, கழுத்தை நெரிச்சு கொன்னுற உன்னைய. என்னையவே போய் சொல்லி ஏமாத்திட்டியா? உங்க அப்பா விட்டு போனோம் கேட்டா முதவே போட்டு வச்சுட்டாரு. ஜெயில இருக்க அப்பா எப்படி போடுவாரு? எல்லாரும் காதுல பூ சுத்துனாங்கன்னு நினைச்சிட்டியா? அம்மா
ஆமாம்மா, உங்க காதுல ஏற்கனவே பூ சுத்திட்டாங்க. இந்த பார்லரம்மா இல்லாத தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்திருக்கு. இது ஒரு பொய் தான் நினைக்காதீங்க. ஏகப்பட்ட பொய். இந்த மொத்த உடம்பும் பொய் தான். 1000 பொய் ஒளிஞ்சிருக்கு உள்ள. தெரியாதா உங்களுக்கு? கண்டுபிடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, சல்லடையா நொறுங்கி போயிடுவீங்க நீங்க. அத்தனை பொய் இருக்கு இந்த பார்லர் மாட்ட. பார்த்து இருந்துக்கங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.